10th இல்ல +2 பாஸோ ஃபெயிலோ கவலையே வேண்டாம். படிக்கும் போதே மாதம் 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 100% வேலை வாய்ப்பு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் BSc மற்றும் டிப்ளமோ கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஆரம்பிச்சாச்சு. அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோப்ஸ் பஸ் ஸ்டாப், பீளமேடு, கோயம்புத்தூர். கோவை பாலக்காடு பைபாஸ் ரோடு கற்பகம் கல்லூரி அருகே ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து மனு கொடுக்க முயன்ற மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினரை டிஎஸ்பி சிவக்குமார் தலைமையில் போலீசார் கைது செய்தனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசையும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சரையும் கண்டித்து காத்திருப்பு போராட்டம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே. ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. காவல்துறை அனுமதி கொடுக்காததால் திடீர் ஆர்ப்பாட்டமாக மாறியது. அப்போது தமிழக மாணவ மாணவியர்களுக்கு கல்வி நிதியை ஒதுக்கி கொடுக்காத ஒன்றிய அரசையும் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் திடீரென கோஷங்களை எழுப்பினர். உடனடியாக டிஎஸ்பி சிவக்குமார் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினரை கூண்டோடு கைது செய்து மதுக்கரையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். தமிழ்நாடு மாணவ மாணவியர்களுக்காக போராடும் ஒரே இயக்கமான மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே. ஈஸ்வரன், பொதுச் செயலாளர் பி. முத்துசாமி, பொருளாளர் எஸ். பெருமாள்சாமி, துணை பொதுச் செயலாளர்கள் கந்தசாமி, பொன்னுக்குட்டி, தலைமை நிலைய செயலாளர் ராஜு உள்ளிட்ட ஏராளமான மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினரை திடீரென காவல்துறையினர் கைது செய்ததாலும் ஒன்றிய அமைச்சர் வருகை புரியும் சமயம் என்பதால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. இதுகுறித்து வே. ஈஸ்வரன் கூறுகையில், கட்டாய கல்வி உரிமை சட்டம் என்பது வேறு, புதிய கல்விக் கொள்கை சட்டம் என்பது வேறு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளாத ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு அமல்படுத்தாததால் கட்டாய கல்வி உரிமை சட்டத்திற்கான பணத்தை விடுவிக்காமல் இருக்கிறது. மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு கல்விக்கான உரிமை தொகையை விடுவிக்க வேண்டும் என நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் பயன் இல்லாமல் உள்ளது என்றார். ரெண்டு பேருக்குமே தம்ம மக்கள் மேல அக்கறை இல்லை. ஏழை குழந்தைகளினுடைய கல்வி மீது யாருக்குமே அக்கறை இல்லை. அந்த அக்கறையை ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாட்டினுடைய ஏழை குழந்தைகளினுடைய உணர்வுகளை, பேச முடியாத அந்த குழந்தைகளினுடைய உணர்வுகளை, பேச முடியாத அந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்களினுடைய உணர்வுகளை இந்தியாவினுடைய கல்வி அமைச்சருக்கு நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும். நான் கேட்கிறேன், அந்த குழந்தைய எங்க போய் பேசும்? அந்த குழந்தைகளுக்கு பேசுறதுக்கு யார் இருக்கா? 8 லட்சம் குழந்தைகளுக்கான கல்விக்கான பணத்தை முடக்கி வைப்பது நியாயமா? மனசாட்சியோடு செய்கிறீர்கள். நீங்கள் மனசாட்சியை தூக்கி வீசிவிட்டு கொடுங்கோல்தனமாக இந்த மத்திய அமைச்சர் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு போரில் கூட குழந்தைகளை கொல்ல மாட்டாங்க. குழந்தைகளை கொல்வது மரபில்லை. ஆனால் நீங்கள் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இருக்கின்ற பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் பாதிக்கவில்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்
பாதிக்கவில்லை. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாதிக்கவில்லை. 8 லட்சம் ஏழை குழந்தைகள் பாதித்திருக்கிறார்கள். எதற்காக நீங்கள் இப்படி செய்தீர்கள்? இந்த குழந்தைகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இங்கே போராடி கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த குழந்தைகளுடைய கல்வி முக்கியம். பேச முடியாத குழந்தைகளுக்காக, வாய் திறக்க முடியாத குழந்தைகளுக்காக, ஏழை குழந்தைகளுக்காக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இங்கே தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. தர்மேந்திர பிரதான் இங்கே வர வேண்டும். எங்களுடைய கோரிக்கையை பெற வேண்டும். நாளைக்கே தமிழ்நாட்டினுடைய நிதியை விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம், எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். மக்கள் மத்தியிலையும் போயிருக்கு, மாணவர்கள் மத்தியிலையும் போயிருக்கு. அரசாங்கத்தை கண்டு பயந்துக்கிறாங்க. மத்திய அரசு, மாநில அரசு ரெண்டு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அரசுகளாக இருக்கிறது. அதனால் அவர்கள் போராடுவதற்கு தயங்குகிறார்கள். அவர்கள் சார்பாக நாங்கள் போராடுகிறோம். வேறு வழி என்ன? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை விட்டார். நாங்கள் போய் அவரிடம் பேசி அவர் ஒரு அறிக்கை விட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சண்முகம் அவர்கள் அறிக்கை விட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அன்புமணியாக இருந்தாலும் சரி, ராமதாஸாக இருந்தாலும் சரி, 2 பேரும் அறிக்கை விட்டார்கள். ஆனால் பெரும்பாலான கட்சிகள் அறிக்கை விட்டதோடு இந்த பிரச்சனையை முடித்துக் கொண்டார்கள். ஆனால் நாங்கள் தெருவிலே நின்று போராடுகிறோம். மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. ஆனால் சாதாரணமாக நாங்கள் ஏழை குழந்தைகளுக்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம்.